இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோவை பார்க்கும்போது என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த திவாகர் யாராவது அடிக்க மாட்டாங்களான்னு போன வீடியோவில் தான் சொன்னேன். ஆனால் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த 3வது ப்ரோமோலே கிளியராக தெரியுது. கானா வினோத்தும் பிரவீன் ராஜு வச்சு செய்யின்னு செய்கிறாங்க. அந்த குரங்கு வேணும் மாமா கொஞ்சம் வாங்கித்தாங்க, ஆமாம் பாட்டுலாம் பயங்கரமாக எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, உருவகேலி பண்ணுறாங்க. ஏன்னா உருவகேலி பண்ணுற அளவுக்கு அவன் என்ன அவ்வளோ அழகா, ஸோ சந்தேக புத்தி வந்து பிரவீன் ராஜுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திவாகர் எதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் லைஃபை சொல்றாரு. அதாவது ஒய்ஃபுக்கும் அவருக்கும் அவரோட ஸ்டோரியில சொல்லியிருந்தார்ல பிரவீன் ராஜ். ஸோ அந்த மேட்டர் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டு இருக்காரு சந்தேக புத்தி பிரவீன் ராஜ் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த இடத்துல திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு அப்படியே குரங்குன்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம் வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து உருவகேலி அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு. உருவகேலியாக தான் இருக்கட்டும், ஆனால் உன்னெல்லாம் உருவகேலியில் இதை விட அசிங்கமாக கேட்கணும், பச்சை கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சரி ஓகே, உன்னை அப்படி கேட்ட நான் திருப்பி நீ என்ன கேட்கணும், அதை தானே கேட்கணும். அதை விட்டு அவன் பர்சனல் லைஃப் எடுக்கிற. ஆனால் பிரவீன் ராஜ் விடுற மாதிரி இல்லை, இறங்கி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சொல்லுவது நடிச்சே சாவடிக்கிறாரு. நடிப்பு அரக்கனே, ஆக்சுவலாக நீ மட்டும் தான் நடிச்சு சாவடிப்பியாடா, என்னால் நடிக்க முடியும்டா, நானும் நடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு. இன்னொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய அசிங்கம். யாருக்கு தெரியுமா, இண்டஸ்ட்ரிக்கே பெரிய அசிங்கம். இந்த மாதிரி நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான், நானும் ஒரு ஆக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல. ஸோ இது வந்து மற்ற ஆக்டருங்களாம் இப்போ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் கண்ணாடி முன்னாடி நின்று என்ன திவாகரும் நம்மளும் ஒன்று அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் ஒன்றும் அந்த அளவுக்கு தீண்டத்தகாதவர் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. ஆனால் அந்த பைப்பில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அது பண்றதெல்லாம் நடிப்புன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஆர்டிஸ்ட் தான் சொல்லி சுத்துது. ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஒன்ஸ் முடியட்டுமே, இந்த இப்பயே பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சீசனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் தான் அதிக கண்டென்ட் கொடுத்தது, நான் தான் இந்த சீசனுக்குள்ள முதல்ல உள்ள வந்தது, ஸோ என்னால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஓடிச்சு அப்படின்ற மாதிரி இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சீசன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் டைட்டில் வின்னர் யாராவனா இருக்கட்டும், ஆனால் ரியல் வின்னர் நான் தான், எனக்கு தான் அதிகமான ஓட்டு வந்தது, சேனல் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு இந்த வாய் பேச இல்லைன்னு பாருங்க. இப்போயே கிட்டத்தட்ட அப்படி தான் பேசுகிறான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் உக்கரமா பேச போறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதனால தான் சொன்ன போன வீடியோலேயே இந்த தர்பீஸை போட்டு அவனாவது ஜூஸ் போடுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த கானா விடுத்து பிரவீன் ராஜு பண்ணது உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். எவ்வளோ தாங்க பொறுத்துக்க முடியும் அந்த ஆள் பாட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவான். கேட்டால் பைத்தியன்ற ஒரு டேக்ல வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான். அவர் கொஞ்சம் அப்படிதாங்க இந்த கனியெல்லாம் பார்த்தா எனக்கு செம கடுப்பாகுது. நல்லா வாய்க்கிலேயே பேசுறாங்களே, போயிட்டு திவாகர் போச்சு கிளிக்க விட்டுட்டு கனியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இல்லை அவர் வந்து கொஞ்சம் மென்டலாக அப்படிதான், ஸோ அப்படின்னும் போது அவர்கிட்ட நம்ம தான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றாங்க. ஏங்க அப்போ பைத்தியத்தெல்லாம் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. அதனால தான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் என்னன்னா அவர் அப்படிதான் சொல்லிட்டு அதை வந்து கடந்து போறாங்க. எதுக்கு கடந்து போறீங்க? அந்த பைபிளெல்லாம் கடந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் கானா வினோத்தும் பிரவீன் ராஜு பண்ணது ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சரி இவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க, ஏன்னா திவாகரும் சத்தியமா நான் அப்படி தான் பேசுறேன். அந்த வீடியோ எடுத்து பாருங்க, அந்த வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். திவாகரும் ஒரு மனுஷன் தானே, எதுக்கு கானா வினோத்தும் பிரவீனும் போட்டு இந்த அளவுக்கு ஓட்டுறாங்க, இந்த அளவுக்கு கலாய்க்கிறாங்க, கொஞ்சம் ஓடு போறாங்க, ஸோ அந்த அளவுக்கு மனுஷனா கொஞ்சம் ட்ரீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது சொன்னது எவ்வளோ பேர் தப்புன்னு கானா வினோத்து ஃபீல் பண்ண போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா அவரை பொறுத்தவரைக்கும் அவர் பயந்துட்டார். ஐயோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் நம்ம நெகட்டிவ் பேசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண விடாமல் பண்ணுறாரு, அதனால பணத்தை எடுத்து போய்டும் சொல்லிட்டு அவரே சொல்றாரு. ஸோ அப்படின்னும் போது ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்து பிரவீன் ராஜ் பண்ணுறதை பார்க்கும்போது தப்பவே தோணல. அவன் என்ன வேணா பண்ணுவான், யாரை வேணா ஏன்னுவான், யாரை வேணா என்ன வேணா இது பண்ணுவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட லிமிட்டை மீறி நடந்துப்பான். அதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுகிட்டே எகிரிட்டு போவான். ஸோ அது வந்து அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு சண்டை வந்துட்டா உடனே பார்த்தீங்கன்னா வேற டாப்பிக்லாம் எடுத்து பேசுகிறான். இது வந்து டைட்டிலுக்கு தகுதி இல்லை, அங்கே தகுதி இல்லை, 70 நாள் எப்படி வந்தது, ஸோ அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் கிளி ஒரு பக்கம் உட்காந்து கிழிச்சிட்டு இருக்கான், வன்மத்தை கொட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு பிக் பாஸ் அழகு பார்க்கலாம், நம்ம எதுக்கு அழகு பார்க்கணும்? ஸோ இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் எல்லாம் தூக்கி போட்டு இப்போ கும்மலாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பிரவீனா நீ என்ன வேணா இறங்கி அடுறா இருந்தால, ஏன்னா இதுக்கு மேலே ஒன்று சான்ஸ் கிடைக்காது. ஸோ இறங்கி செஞ்சு விடு, நீ என்னதான் செஞ்சாலும் சரி வீக்கெண்டு அட்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேரெக்டாக ஃபினாலே உட்காந்து ஏன் பிரவீன் திவாகரை கலாச்சிங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட மட்டமான சேனல் வேற எந்த சேனலுமே இல்லை, அது இந்த சேனலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன், அதெல்லாம் வந்து திவாகர் ஏன் கலாய்க்கிறீங்க, திவாகர் ஏன் இரிட்டேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை கேட்கட்டுமே. எனக்கு அவர் அந்த மாதிரி கேட்கறாருன்னா திவாகரை திரும்ப ஒரு வீட்டில் வந்து ஒரு வாரம் வச்சு வாழட்டும். ஸோ இந்த பயவுலையை வச்சு எப்படி வாழ முடியுதுன்னு அப்பதான் அவருக்கு தெரியும். கூட வாழ்றவங்களுக்கு தாங்க நம்மளுக்கு வீடியோவில் பார்க்குற நம்மளுக்கே அவ்வளோ காண்டாக்குது அந்த ஆள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும். ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துல கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இவங்க கலாய்க்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு கலாய்க்கிறது மட்டும்தான் தெரியுது.
ஆனால் அந்த பேசுகிற விஷயம்லாம் தெரிய மாட்டுது. அந்த நாசுக்கு இந்த கலையரசனை கூட வச்சுன்னு இஷ்டத்துக்கு அவன் பாட்டுன்னு பேசிட்டு இருக்கான். மற்றவன் காதில் வந்தாலும் எல்லாம் அமைதியாக இருக்க முடியுமா? ஸோ பிரவீன் ராஜும் பார்த்தீங்கன்னா 2-3 இஷ்யூவில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒன்று ரம்யா மேட்ரு, அதுக்கடுத்து திவ்யா மேட்ரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இஷ்டத்துக்கு பொண்ணுங்கிட்ட ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்கா. அதாவது கொஞ்சமாவது இங்கேயே இருக்கணும், நீ பசங்கிட்ட பேசுறது வேற பொண்ணுங்கிட்ட பேசுறது வேற அப்படின்ற மாதிரி இங்கேயே இருக்கணும். அது இந்த பைத்தியத்துக்கு சுத்தமாக இல்லை. ஸோ அப்படின்னும் போது அப்போ அங்கே இருக்க பசங்க தான் ஏறி வந்து பொலன்னு பொழக்கணும். ஆனால் இந்த இடத்துல பிரவீன் ராஜ் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எகிரிட்டு போகும்போது எங்கே அது வயலன்ஸாக மாறிட போதுன்னு சில பேர் தடுக்கிறாங்க. ஆனால் அந்த சபரி மாதிரி எல்லாம் வேஸ்ட்டுங்க உண்மையிலேயே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா விலைக்கு விடுறானே தவிர எது கரெக்டாக அவங்க நிற்க மாட்டான். சரியானது என்ன, சரியானது பக்கத்தில் நிற்கணும். ஸோ சரி பக்கத்தில் வந்து யாரும் நிற்க மாட்டானுங்க. சரி ஓகே திவாகர் தானே, இப்போதைக்கு அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் கத்த ஆரம்பிச்சிட்டா கத்திக்கிட்டே இருப்பார். அதனால அவர் கொஞ்சம் காம் பண்ணலாம், ஸோ அவர்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. எனக்கு இதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. எப்படி ஒரு மனுஷனை வந்து இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் சமம் தானே, அப்போ அந்த ஆள் மட்டும் எனக்கு வந்து கோவம் அதிகமாக வரும். அந்த ஆள் லூஸுலாம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவன் லூஸு அப்படின்னு நினைக்கிறீங்க. அவன் லூஸு இல்லை, சரியான சைக்கோ. அவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கிட்ட அவன் அட்வான்டேஜ் தான் எடுக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை எகிரிக்கிட்டு தான் போகிறான். ஸோ இது எல்லாத்தையும் அவன் தெரியாமல் பண்ணல, எல்லாமே பக்காவாக தெரிஞ்சு நம்ம இதை தான் பண்ணுறோம், நம்ம பண்ணால் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது அவன் வந்து இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ போடுறதுலேருந்து எல்லாமே சரி அவனுக்கு தெரியும் நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு தெரியும். அவனுக்கு நினச்சிட்டு இருக்கீங்களா அவன் சொல்கிறான்ல ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு, அதை அவன் நம்பரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அவனை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லி 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 நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். ரொம்ப தெளிவுங்க அவன் நம்ம நினைக்கிறோம் இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப தெளிவான ஆள் தான் இந்த திவாகர். ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தோன்னா சில பேருக்கு வந்து பிரவீன் ராஜ் மேலே காண்ட் ஆகலாம், என்ன இப்படி கலாய்க்கிறான், இந்த மாதிரி உருவ கேள்வி தானே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இவனை உருவ கேள்வியில் என்ன கேள்வி வேணா கேட்கலாம். ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் பாட்டும் வீட்டில் சுற்றிட்டு இருப்பான். இவனை கலாய்க்கூடாதா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் திவாகரை கலாய்க்கிறது உண்மையிலே சொல்கிறேன். இந்த பொங்கலை நானும் சரி ஓகே கொஞ்சம் கோவத்தை காமிக்கணும். முதல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு தப்பை இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது கூட ரொம்ப ஒரு மாதிரி காமாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கான ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சா எப்படி நான் காமாக ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ இந்த திவாகர் மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும், செலிப்ரேஷனில் ஒரு வீக்கில் வச்சுட்டு வெளியே துரத்தி விட்டுருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்வதி இல்லாத குறைய வந்து அவன் நிறைவேற்றிட்டே இருக்கான். பார்வதி எப்படி ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி இவனும் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கான். இதில் உருவகேலின்னு ஒப்பாரி வைக்கிறான். ஏன்னா நீ பண்ணுறதெல்லாம் என்ன இஷ்டத்துக்குன்னு பண்ணுவேன், அதெல்லாம் தப்பு கிடையாது. மற்றவங்க எதனா பண்ணால் மட்டும் உருவகேலி, அதை நீ இஷ்டத்துக்குன்னு பேசுவேன், அதாவது ஒரு பொறுக்கி தானே பொண்ணுங்கிட்ட பண்ணுவேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக தெரியும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னு. இந்த விளக்கெண்ணை என்ன வேணா பண்ணுறான், பண்ணிட்டு வந்து ஃபன்னுன்றான். எனக்கு அதுதான் ஒரு மாதிரி யோசிக்க தோணுது, எப்படி இவன் எது பண்ணாலும் ஃபன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கானா வினோத்தும் இது பிரவீன் ராஜும் கலாச்சது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகேப்பா, கானா வினோத்தும் பிரவீன் ராஜு இன்னும் நிறைய கலாய்ங்க. நான் போன வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன், எவனாவது அவனை தூக்கி போட்டு பொழங்கடா அப்படின்ற மாதிரி. 2 பேர் லைனில் வந்து இப்படி நாங்கள் வரோம் நாங்கள் பொழகிறோம் அப்படின்ற மாதிரி பொழகிறாங்க. அதாவது அவ்வளோதாண்டா உனக்கு பிரவீன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எகிரிக்கிட்டு வரான். எனக்கு என்னன்னா எகிரிட்டு வா வந்து தான் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, கடைசி நாளில் இவனை போட்டு பிரவீன் ராஜுக்கும் திவாகருக்கும் முதல் நாளில் சண்டை ஆரம்பிச்சுது. இந்த சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உள்ளே வந்து ட்ரெஸ்ஸு கூட மாற்றல, திவாகர் அதே காஸ்டியூமில் போய் பிரவீன் ராஜுக்கும் அவருக்கும் சரியான சண்டை பிச்சுக்கிச்சு. ஸோ அங்கே ஆரம்பிச்ச சண்டை கடைசி நாள் வரைக்கும் போகுதுன்னா இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னும் போது கிளியராக தெரியுது. திவாகர் அப்போ இருந்த திவாகர் தான் இப்போ வரைக்கும் இருக்காரு. ஸோ அவர் மாற்றிக்கவே இல்லை. இந்த இடத்துல பிரவீன் ராஜ் அவரை கலாய்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு. அவர் பண்ணுற தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா இவன் பண்ணுற தப்புக்கு இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. திவாகர் என்ன வேணா பண்ணிட்டு எல்லாம் சரின்னும் போது அப்போ இவனை போட்டு கலாய்க்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பெருசாக ஒன்று கலாய்க்கலையே, குரங்கு பொம்மன் தானே கலாய்ச்சாங்க, இதை விட அசிங்கமாலாம் திட்டலாமே ஒன்று. ஸோ இங்கே வந்து அவங்க ஒன்று உருவக்கேலி பண்ணுறதே கொஞ்சம் நாசுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் உருவக்கேலி பாடி ஷேமிங் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி உனக்கு இருக்கிறது ஒரு பாடி, அது வரை ஷேமிங் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. பொங்கல் திருநாளில் இந்த ஒரு எப்படி சொல்ல திவாகர் இந்த தர்பீஸ் என்கிற ஒரு பழத்தை வந்து போட்டு எல்லாம் பொழகிறாங்க, ஜூஸ் போடுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.